இது வரைக்கும் கடலுக்கு போன யாரும் உசுரோட திரும்பி வந்தது இல்லையா? நீரி கடலுக்குள்ள போனா ஒரு பெரிய விமர்சனம் வைக்கிறாங்க, அதுவும் பர்சனல் அட்டாக் வைக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய மனைவி அவங்க கூட இருக்காங்களா, அவங்க அம்மா அவங்க கூட இருக்காங்களா, அவங்க பொண்ணு அவங்க கூட இருக்காங்களா? ஸோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களே உங்க கூட இல்லை அப்படின்னும் போது நீங்கள் எப்படி வந்துட்டு வெளியில் மகளிர் தினத்துக்கான வாழ்த்து சொல்ல முடியும், ஒரு பாதுகாப்பை பற்றி நீங்கள் பேச முடியும்ன்ற விமர்சனம் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நேம் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு கதறி இருக்க மாட்டாங்க. பாசிசம் பாயாசம்னு சொன்னதுனால தான் இவ்வளவு கதறல்கள் இத்தனை நாட்களாக இருந்துச்சு. நான் சொன்ன ஏற்கனவே நம்ம பேசுனது போல தான் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவிலேயே அந்த பாசிசம் பாயாசம் கதையை தான் மொத்த பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உங்களை திமுகன்னு சொல்லி விமர்சனம் பண்ணா கூட நீங்கள் இவ்வளோ கதறி இருக்க மாட்டீங்க. உங்களை பாசிசம் பாயாசம்னு சொன்ன உடனே தான் நீங்கள் அவ்வளவு கதறினீங்க. இதை விட டேரக்ட் அட்டாக் வேறு என்ன வேணும்? இருந்தாலும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எங்களை திமுகன்னு சொல்ல அவர் பயப்படுறாரு இதை சொல்லிட்டாருல்ல. சமீபத்தில் விழுப்புரத்தில் ஒரு தாவேகா மீட்டிங் நடக்குது. அப்போ தாவேகா பொதுச் செயலாளர் கூடிய புஷ்யானந்த் அவர்கள் மேடையில் பேசுகிறாரு. அப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவரே இன்னும் ரசிகராக தான் இருக்காரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. தளபதி அவர்கள் குடித்த டம்ளரை வந்துட்டு 10,000 ரூபாய் கொடுத்தாலும் திரும்பி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு சொல்கிறது. இப்போ நோம்பு கஞ்சி குடித்த டம்ளரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி செய்திகளையும் கேட்குறோம். நீங்கள் ஹெலிகாப்டர்லேருந்தே வந்தாலும் கூட வந்துட்டு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மாற்றுக் கட்சிக்கு பொறுப்புகள் கிடையாதுன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது அவரே இன்னும் ரசிகராக தான் இருக்காருன்ற மாதிரி தோணுது. இதில் எந்த விதமான தவறுமே கிடையாது. சித்தரிக்கிறாங்க தவறா அப்படின்றது தான் உண்மையா. இதை சித்தரிக்கக்கூடியவர்கள் முழுக்க வன்மமாக மிக கேவலமான எண்ணத்தோடு எப்படியாவது இவர்கள் வந்து நம்ம ரசிக மனப்பான்மையிலேயே காமிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணப்போக்கில் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் தான் உண்மையிலேயே ரசிக மனப்பான்மையில் இருக்கு. அதில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சினிமா சாங் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு போராட்டமாக பார்க்குறதா இல்லை வந்து ரசிகர்கள் கூடி ஒன்றா வந்து கூத்தடிக்கிறதா பார்க்குறதா? फोन पे से टाइम இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் TVK ரமேஷ் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த சில நாட்களாக வந்துட்டு நீங்கள் ட்விட்டரில் பார்த்துருப்பீங்க, தாவேகாவுக்கு எதிர்ப்பு குரல் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அது குறிப்பாக சில சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்ம ஆரம்பத்துலேருந்தே பேசியிருப்போம். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து இன்னும் ரசிகர்களாகவே இருக்காங்க, தொண்டர்களாக மாறலைன்னு சொல்லிட்டு அவங்கள குறை சொல்லிகிட்டே இருந்தோம். சமீபத்தில் விழுப்புரத்தில் ஒரு தாவேகா மீட்டிங் நடக்குது. அப்போ தாவேகா பொதுச் செயலாளர் கூடிய புஷ்யானந்த் அவர்கள் மேடையில் பேசுகிறாரு. அப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவரே இன்னும் தொண்டராக தான் இருக்காரோ, அவரே இன்னும் ரசிகராக தான் இருக்காரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. தளபதி அவர்கள் குடித்த டம்ளரை வந்துட்டு 10,000 ரூபாய் கொடுத்தாலும் திரும்பி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு சொல்கிறது. இப்போ நோம்பு கஞ்சி குடித்த டம்ளரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி செய்திகளையும் கேட்குறோம். இன்னொரு பக்கம் நீங்கள் ஹெலிகாப்டர்லேருந்தே வந்தாலும் கூட வந்துட்டு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மாற்றுக் கட்சிக்கு பொறுப்புகள் கிடையாதுன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது அவரே இன்னும் ரசிகராக தான் இருக்காருன்ற மாதிரி தோணுது இல்லையா? இல்லை, அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, நம்ம வந்து தொடர்ந்து வந்து பயணிச்சுட்டு வரோம். பொதுச் செயலாளர்கள் கூட நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பயணிச்சிருக்கிறேன். இந்த மக்கள் இயக்கமாக இருக்கும்போது பயணிச்சிருக்கேன். பொதுவாக அவர் வந்து எப்போவுமே வந்து ரசிகர்களாக இருக்கும்போதும் சரி, இல்லை மக்கள் இயக்கத்தினுடைய தொண்டர்களாக இருந்தபோதும் சரி, இப்போ தன்னுடைய தோழர்களாக கழகத்தில் இருக்கக்கூடிய சரி பேசும்பொழுது அவர் வந்து தளபதி மேலே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க, தோழர்கள் எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து அவர் எப்போவுமே வந்து சொல்லுவார். ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட தலைவர் போகும்போது என்ன நிகழ்ந்தது அப்படின்றத பல மேடைகளில் வந்து அவர் பேசியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி என்னன்னா, அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது ரசிகர்கள் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து அவர் உணர்ந்து, அது தலைவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நான் வந்து அதை சொல்கிறேன் அப்படின்னு வந்து அவர் அந்த எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயங்களாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் அவர் சொன்னதில் வந்து நான் வந்து பெருசாக தவறு கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, இது போல் வந்து தலைவர் வந்து தன்னை பார்க்க வரவங்களுக்குலாம் உண்மையிலேயே அவரே, எங்கள் தலைவரே என்ன பண்ணுவார்னா, அவரே தான் ஜூஸாக இருக்கட்டும் இல்லை குடிநீர் கொடுக்கறதா இருக்கட்டும் அவரே தான் சர்வ் பண்ணுவார். வேற யாரையும் விட்டு இல்லை பணியாட்களை வைத்துக்கொண்டோ இல்லை மற்றவர்களை வைத்துக்கொண்டோ அவர் சர்வ் பண்ண மாட்டார். இதை நான் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன், பல பேர் வந்து கேள்வியும் பட்டிருக்கேன். அவரே டைரக்டாக தான் சர்வ் பண்ணுவார். உணவாக இருந்தாலும் சரி, குடிநீராக இருந்தாலும் சரி, அவர் சொல்வது போல ஜூஸாக இருந்தாலும் சரி, அவரே சர்வ் பண்ணுவார். ஸோ அந்த அன்பை பார்த்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தலைவர் கொடுத்த கிளாஸ் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தையில் வந்து 10,000 கூட பரவாயில்ல, நான் எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு தலைவர் கொடுத்த கிளாஸ் அப்படின்னு அந்த அன்பின் வெளிப்பாடை வந்து அவர் அந்த இடத்துல மேடையில் பேசியிருக்காரு. தவிர்த்து இதனால என்னவோ தாவேகா வந்து தலைவர் கொடுத்த கிளாஸ் எல்லாம் வந்து இது போல் காசு கொடுத்து விற்கிறதா இல்லை வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா, இதை போய் அவர் பேசுகிறாரு, ரசிகர் மனப்பான்மையில் இருக்காங்களா, அப்படிலாம் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த கழகத்தையுமே மிக சிறப்பான முறையில் கையாண்டு வருகிறார் பொதுச் செயலாளர் அவர்கள்.
இதை பேசக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதை பேசுறாங்கல்ல, இந்த விஷயம் வந்து திட்டமிட்டு நீங்க சொன்னது போலதான் இன்னும் வந்து கழகத்தின் ஒரு அரசியல் ரீதியாக இன்னும் மாறவில்லையோ, ரசிகர்களாக இருக்கிறாங்களோ அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறீங்களே, அந்த கேள்வியை உருவாக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல தான் இது மிக தவறா வந்து சித்தரிக்கப்படுது. இந்த மாதிரி சித்தரிக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, உண்மையிலேயே மிக கேவலமானவர்கள். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நாங்கள் என்ன வந்து எங்கள் தலைவரோ எங்கள் பொதுச் செயலாளரோ கழகத்தில் இருக்கவங்ககிட்டலாம் காசு வாங்கிட்டு வந்து சொகுசு காரில் போய்கிட்டு இருக்கிறாங்களா, சொகுசு விடுதியில் தங்கிட்டு இருக்கிறாங்களா, இல்லை வந்து தலைவருக்காக வெளியிடப்பட்ட நாணயத்தை 100 ரூபாய் நாணயத்தை 10,000 கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்களா, எந்த இடத்துல இது மாதிரி நடந்திருக்குதா, ஆதாரம் இருக்குதா? எதுவுமே கிடையாது. திரும்ப திரும்ப அவர் அன்பின் வெளிப்பாடாக ஒரு ரசிகர் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து, ஒரு தோழன் தன்னுடைய நிலையிலிருந்து தன்னுடைய தலைவரை எப்படி பார்க்குறான், எப்படி அன்பு வச்சிருக்கிறான், அவர் கொடுக்குற அந்த ஒரு கிளாஸ் மேலே அவன் வந்து இவ்வளோ அன்பா இவ்வளோ அந்த அவருடைய அன்பை அந்த வெளிப்படுத்துறான் அப்படின்றத அவர் சொல்கிறாரே தவிர்த்து, இப்போ நானே கூட சொல்கிறேன், நான் வந்து அன்றைக்கி எனக்கு பொறுப்பு அறிவிக்கும் போது என் தலைவரை பார்த்தோம், அந்த ஃபோட்டோக்கள்லாம் வெளியில் வந்து இணையதளத்தில் வந்து செய்திகள் ஆச்சு. அப்போ தலைவர் வந்து கட்சியினுடைய துண்டை வந்து எனக்கு அணிவிச்சார். இன்றைக்கும் அந்த துண்டை என் தலைவர் முதல்ல கொடுத்த துண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்திரமா வச்சிருக்கேன். இது அன்பின் வெளிப்பாடு தானே. இதை எப்படி நீங்க வந்து ரசிகர் மனப்பான்மை அப்படின்னு நீங்க சொல்ல முடியும்? இல்ல, இது அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி பல காரணங்களும் சொல்றீங்க. ஆனா ஒரு பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, தாவேக்காவோட பொதுச் செயலாளர் அவருடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். ஆனா கட்சி அவர் தான் கட்டுமானமா இவ்வளவு கட்டமைப்பா கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் சொல்லும் போது இது நிறைய படங்களை காட்சிகளாகவும் பார்த்துருப்பீங்க, பழைய சத்யராஜ் படங்கள கூட பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் குடிச்சிட்டு அவர் வச்சுட்டு போற கிளாஸ், அந்த கோலி சோடா கிளாஸ் வந்து எடுத்து இவங்க எல்லாரும் வந்து இதில் போட்டு குடிப்பாங்க. அதை வச்செல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அப்பதான் இது வெறிய. அதுதான் நான் சொல்றேன். இது வந்து நீங்க திரைப்படங்கள்ல பார்க்கறதுக்கோ இல்ல வந்து இதை வைத்துக்கொண்டு இது போல ஒரு ரசிக மனப்பான்மை கொண்டு வந்து சித்தரிக்கிறதுக்கோ இது வந்து நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆமா உண்மையில அப்படி இருக்கலாமான்னு தோணும். ஆனா ஒரு ரசிகர் மனநிலையில, ஒரு தோழர்களுடைய மனநிலையில தான் அவர் பேசுறாரு தவிர்த்து, ஒரு தோழர்கள் அந்த இடத்துல என்ன நினைக்கிறான், அவன் தன்னுடைய தலைவரை எப்படி பார்க்கிறான் அப்படின்றத வெளிப்பாடு தான் அவர் பேசியிருக்காரே தவிர்த்து, இதை நாங்க என்கரேஜ் பண்றோம் அப்படின்றது எந்த இடத்துல அவர் சொன்னது கிடையாது. இதை வந்து நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுங்க, தலைவர் வந்து இந்த மாதிரி நீங்க தலைவர் வந்து இப்படிதான் நீங்க அன்பு செலுத்தணும் அவர் எங்கேயா சொல்லியிருக்காரா? அவர் எந்த இடத்துலயும் அதை சொன்னது கிடையாது. ஏன் பல்வேறு முறை அவர் மீது வந்து விமர்சனம் வரும்போது அவர் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சொல்றோம், என்னுடைய காலில் விழுந்து யாரும் வணங்கக்கூடாது, எனக்கு வந்து மரியாதைலாம் தேவையில்லை, தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் எனக்கு மரியாதை. அதனால தான் கையில் கூட தளபதியோட நோட்டு ஏன் அவர் வச்சிருக்காருன்னா, கிடைக்கக்கூடிய மரியாதை எதுவுமே அவருக்கான மரியாதை கிடையாது, அது தலைவருக்கான மரியாதைன்றதுக்காக தான் அந்த நோட்டையும் கையில் வச்சிருக்காரு. அது எவ்வளவு பெரிய விமர்சனம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து உள்ள இருக்கவங்களுக்கு புரியும். ஆனால் வெளியிலேருந்து பார்ப்பவர்கள் திட்டமிட்டு இதை வந்து திரித்து ஒரு ரசிக மனப்பான்மையிலேயே எங்களை வைத்திருப்பது போல இந்த ஊடகங்கள் மூலியமாக வெளியில மக்கள்கிட்ட காட்ட முயற்சிக்கிறாங்க. இதுல வந்து எந்த விதமான தவறாக நான் பார்க்கல. அன்பின் வெளிப்பாடு எந்த விதமான தவறுமே கிடையாது. நான் சொன்னது போல நீங்க வந்து தோழர்களிடமோ கட்சிக்காரங்களிடமோ மற்றவர்களிடமோ பணத்தை வாங்கிக்கிட்டு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நாணயத்தை 10,000 ரூபாய்க்கு விற்கிறது, இது போன்ற விஷயங்கள் தான் தவறே தவிர்த்து எந்த இடத்துலையும் எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமை கட்சி தொண்டர்களை சூறையாடவில்லை, கட்சி தொண்டர்களை பயன்படுத்தி மட்டுமே கட்சியை வளர்க்கவில்லை. அது எல்லாமே எங்க தலைவர் பார்த்துக்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடை மட்டுமே, அதுவும் தோழர்களிடம் பேசுறாரு. தோழர்களிடம் பேசும்பொழுது அந்த அன்பின் வெளிப்பாடை பற்றி நீங்கள் இவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்கன்னு அவர் பேசுகிறாரு தவிர்த்து எந்த விதமான தவறுமே கிடையாது. இன்னொன்று நீங்கள் அந்த நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த கதையுமே நீங்கள் சொல்லுங்கள், ஜல்லிக்கட்டு போராட்டத்தினப்போ எங்களுடைய தலைவர் வந்து மக்களோட மக்களாக கலந்துக்கிட்டாரு. அந்த செய்தியை பல இடங்களில் எங்களோட பொதுச் செயலாளர் பேசியிருக்காரு. தலைவர் வந்து ஒரு இடத்துல ஒரு பரன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அமர்ந்து இருக்கும்போது அங்கே கீழே வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, கீழே 2-3 ரசிகர்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் தலைவரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆன டைம் அது. அப்போ அங்கேருந்து அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் போராட்டத்தை முடிச்சு நம்ம நைட் ஷோ படத்துக்கு போயிடுவோம், தலைவர் படத்தை போய் பார்க்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்போ அவர் மேடையில் வந்து சொல்லுவார், டேய் நீ எந்த தலைவரை படத்துல போய் பார்க்கணும், அந்த தலைவரே இங்க தாண்டா உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில பேசும்போது அந்த அன்பினோட வெளிப்பாடை வந்து அவர் எடுத்து சொல்லுவார். இதுல என்ன தவறு இருக்குது? இதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. சித்தரிக்கிறாங்க தவறா அப்படின்றதுதான் உண்மையா. இதை சித்தரிக்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க வன்மமாக மிக கேவலமான எண்ணத்தோடு எப்படியாவது இவர்கள் வந்து நம்ம ரசிக மனப்பான்மையிலேயே காமிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணப்போக்கில் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் தான் உண்மையிலேயே ரசிக மனப்பான்மையில் இருக்கிறாங்க. இவர்கள் தான் இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை பேசுறதை விட்டுட்டு, மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுறதை விட்டுட்டு இந்த விஷயங்கள்லாம் பெருசுப்படுத்தி பேசி இதை சித்தரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய கழகம் மாவட்ட வாரியா இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத அட்ரஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளை களத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒப்பந்த பணியாளராக இருக்கக்கூடிய உடனடியாக வந்து நீங்க வந்து அவர்களை நிரந்தர பணி செய்யணும். அதே போல பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு விழிப்புணர்வு, பெண்களுக்கு எதிரான அந்த பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா, அதற்கான பாதுகாப்பு விழிப்புணர்வை வந்து மாவட்டமா நடத்துறோம், அந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றோம். அப்ப இதையெல்லாம் நீங்க டைல்யூட் பண்றதுக்காக ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை சித்தரிச்சு இவர்கள் ரசிகர்கள் அப்படின்னு முத்திரை குத்த பாக்குறீங்க. ஆனா நாங்க மக்கள் மத்தியில களத்துல போராடிக்கிட்டு இருக்கிறோம், மக்கள் எங்களை வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்க மேட்டூர் அனல் நிலைய போராட்டத்தில் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டத்தை காமிச்சோம். முழுக்க முழுக்க நீங்க தாவேக்கா மட்டும் கிடையாதுங்க, அங்க போராடக்கூடிய மக்கள்
தொழிலாளிகள், அவங்களுடைய குடும்பம் அத்தனை பேர் அவங்க கலந்து எங்களை வந்து வரவேற்று நாங்கள் கொடுத்த ஆதரவை வந்து மிக பெரிய அளவில் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய மாற்று கட்சியினர் இது போன்ற வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு சில இடங்களில் நான் பார்த்தது, இப்போ இந்த போராட்டங்கள் நடக்கிறது நல்ல விஷயம். தாவேகா வந்து போராட்டமே பண்ணணும் போது போராட்டம் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சினிமா சாங் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு போராட்டமாக பார்க்குறதா இல்லை வந்து ரசிகர்கள் கூடி ஒன்றா வந்து கூத்தடிக்கிறதா பார்க்குறதான்னு ஒரு இது வருது. அந்த நேரத்தில் தான் இப்போ பொதுச்செயலாளர் பேசின விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாருமே வந்து தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்களாக தான் இருக்காங்கன்ற ஒரு இதை கொடுக்குறாங்க அவங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல, திட்டமிட்டு இந்த போராட்டங்களை வந்து எப்படி வந்து நம்ம வந்து நெகட்டிவாக வந்து கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்கான வேலைகள் ஊடகங்களில் செய்தியாக வருது இல்லையா? ஊடகங்களே அப்படிதானே செய்தி போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஊடகங்களில் வந்து ஏதோ ஒரு பேனர்ல வந்து தவறா வந்து ஒரு ஆங்கில வார்த்தை வந்து போடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போயிட்டு ஊடகங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைக்காக அங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பிரச்சனையை வந்து ஊடகங்கள் கொண்டு போறது கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தா நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் போராட்டம் நடக்குதா? தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலும் போராட்டம் நடந்துச்சா இல்லையா? அப்ப பெண்கள் பாதுகாப்பிற்காக தமிழக வெற்றிக்கும் இத்தகைய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருக்கு எத்தனை ஊடகம் பேசிச்சு? எத்தனை ஊடகம் பாராட்டுச்சு? இல்லைக்கு நீங்க பேசக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் பாராட்டிட்டாங்க? கிடையாது. அதுல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சிக்குமா, ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குமா, அதை நம்ம பெருசாக்கி இவர்களை வந்து நம்ம வந்து சின்ன பசங்க இது ரசிக பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப தமிழக இவர்களை அதான் சொல்றேன், இவர்களை வந்து நம்ம கண்டுகிட்டு இப்ப இவங்க சொல்ற விமர்சனங்களுக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம திரும்ப ரியாக்ட் பண்ண முடியாது. இப்ப நீங்க கேக்குறீங்க, நான் இந்த சேனல்ல பதில் சொல்லிட்டேன், அடுத்த சேனல்ல போனா நானே இதை பத்தி பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம மக்களுக்கு இதை தெளிய வச்சா போதும், நாங்க கரெக்டான பாதையில போய்கிட்டு இருக்கோம், இவர்கள் இது போல ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு தடவை மக்கள்கிட்ட சொல்லிட்டாலே போதும். மக்களுக்கு இது நல்லா புரியும். இருந்தாலும் நம்முடைய கடமைக்கு நம்மளும் எடுத்து சொல்றோமே தவிர்த்து திரும்ப இவர்களை நாங்கள் பதில் சொல்ற ஆள் கிடையாது. ஓகே, நாங்க மிக தெளிவா எங்களுடைய பயணத்தில் இருக்கிறோம். 2026 எப்படி ஆட்சி அமைக்கணும் திட்டமிட்டு அதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கும் பொழுது இந்த விமர்சனங்கள்லாம் எங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. இதெல்லாம் விட்டுட்டு இந்த மூடர் கூட்டம் என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் புத்திசாலித்தனமா யோசிச்சு மக்களுக்காக பணி செய்யணும். ஓகே, பட் ட்விட்டர்ல நான் வந்து ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், ட்விட்டர்ல நிறைய அதை பத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அது எப்படி சொல்றதுல தமிழக வெற்றி கழகத்தை தற்கூரி வெற்றி கழகம்னே போட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டு நாம் தமிழர் கட்சி என்னெல்லாம் பண்றாங்களோ அதை அப்படியே வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் போட்டு நிறைய பார்க்குறோம். ஏகப்பட்ட வீடியோஸ் வருது. இவங்க போஸ்டர் ஓட்டுற இடத்துல இவங்க போஸ்டர் ஓட்டுறாங்க, இவங்க சொன்ன அதே வசனத்தை இவங்க பேசுறாங்க. அப்போ அவங்க சுயமா சிந்திக்க தெரியாதா அப்படின்ற மாதிரியான அந்த கருத்துக்களை பார்க்குறோம். ஏன் நாம் தமிழர் கட்சியை தாவேகா வந்து ஃபாலோ இந்த மாதிரி பரப்பப்படுறதே நான் ஒரு தற்கொலைத்தனமா தான் பார்க்குறேன். புரியுதுங்களா? இவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பரப்பி இவர்களுக்கு வெளிச்சம் தேட முயற்சிக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக கட்சியை துவங்கிட்டு வெளிச்சம் தேடுறதுக்காக தற்கொலைத்தனமா பேசிக்கிட்டு திரிகிறாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏங்க ரோட்ல நடந்து போனா அதே ரோட்ல நான் தாவேகாரன் நடந்து போனா, பஸ்ல ஏறி போனா அதே பஸ்ல தாவேகாரன் ஏறி போனா, இப்படியே தான் பேசிட்டு இருப்பீங்களா? மக்கள் பிரச்சனை நீங்க பேச மாட்டீங்களா? மக்களுக்காக நாங்கள் என்ன முன்னெடுக்கிறோம், எங்கள் தலைவர் என்ன பேசுறாரு, நாங்கள் என்ன பிரச்சனைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை இடங்களில் நாங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் ஏன் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கிறோமே. அப்போ இப்போ பேசக்கூடிய இந்த தற்கூரி கட்சிக்காரங்களாம் வந்து வேற எங்கே பண்ணாங்க? எங்கள் கட்சியை பார்த்து நீங்கள் எப்படி தற்கூரின்னு சொல்ல முடியும்? அப்போ அந்த மக்கள் நல பணிகள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டீங்களா? இத்தனை ஆண்டு கால கட்சியில் இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, நீங்கள் வந்து இந்த மக்கள் நல பணிகள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டீங்களா? நாங்கள் எவ்வளோ மக்கள் நல பணிகள் செஞ்சு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எங்களால் பட்டியலிட்டு சொல்ல முடியும் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்துட்டீங்களா? அப்ப நீங்க எப்படி இன்னொரு கட்சியை பார்த்து இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த முடியும்? அப்ப உண்மையிலே இவர்கள் தானே தற்கூரியா இருக்கிறாங்க. மக்களுக்கு நல்ல பணி செய்ய மாட்டோம், மக்கள் பணிகள் செய்ய மாட்டோம், மக்களுக்கு உதவ மாட்டோம். ஆனா மக்களுக்கு உதவுறவங்கள, மக்கள் பணி செய்ய வர்றவங்கள நீங்க இது போன்று மிக கேவலமாக பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்த நாளைக்கு அதே விமர்சனம் தான் வரும். அதாவது தெரிஞ்சு பேசணும். காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. என்னங்க என்ன மைக்க பிடிச்சி பேசுறது? இப்ப இவங்க மைக்க பிடிச்சி பேசிட்டாங்கன்னா நாளைக்கு டொனால்டு ட்ரம்ப் வந்து மைக்க பிடிச்சி பேசிட்டாரு, எங்களை பார்த்தா காப்பி அடிச்சாருன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. ஒரு மாபெரும் கட்சியில எத்தனையோ பேர் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இத்தனை பேர் நாங்கள் கொள்கை பரப்பில் இருக்கிறோம், நாங்கள் செய்தி தொடர்பாளர் இருக்கோம், எவ்வளவோ விஷயங்கள் பேசுகிறோம். ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இதை என்னவோ பெரிய வந்து ஏதோ சட்டவிரோதம் மாதிரியும் என்னவோ விஷயம் இவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து இவங்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவு இருக்குது, மற்றவங்களுக்கு அந்த அறிவே இல்லைன்ற மாதிரியும் இது போன்ற விஷயங்கள்லாம் கட்டமைக்கிறதுன்றது நேரம் இல்லாமல் செய்யக்கூடிய வேலை. இவர்களுக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மக்கள் பணி செய்யறதுக்கான மனநிலை கிடையாது. எதையாவது ஒன்று செஞ்சு நம்ம மேலே ஒரு வெளிச்சம் வந்துடாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு அதற்காக செய்யக்கூடிய வேலைகள். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் புஷியானதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தார். ஹெலிகாப்டரில் வந்தால் கூட மாற்றுக் கட்சியினருக்கு வந்துட்டு இங்கே பொறுப்புகள் கிடையாதுன்ற வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சாங்க. அதாவது திமுகவில் இருந்து ஒருத்தர் வந்து தாவேக்கால வந்து சேர்ந்தவர், அவர் வந்து தன்னுடைய கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்களை கூட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு புஷியானதை பார்க்கறதுக்காக. ஆனால் அவர் அந்த வழியை மாற்றி வேறு வழியில் போயிட்டு கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. அதாவது
விஜய் அவர்கள் கொண்டு போகிற விஷயம் என்ன, சமத்துவம், எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராரு. பட் ஆனால் இது வந்து ஒரு தலைவர் போக்காக தானே போகுது, ஒரு இந்த தலைமை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தானே போகுது. இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் வந்து கழகம் துவங்குறதுக்கு முன்னாடியும் சரி, கழகம் துவங்கிய பிறகும் சரி, பல்வேறு மேடைகளில் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? இத்தனை ஆண்டு காலமாக தலைவர் கூட யார் யாரெல்லாம் இருந்து மக்கள் சேவை செய்து உழைச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இங்கே அங்கீகாரம் கொடுப்போம். நீங்கள் வந்து உடனே வந்து ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தவங்க வராங்க, ஒரு பெரிய இடத்துலேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நம்ம வந்து உங்களை விலக்கி விட்டு நாங்கள் அவங்களுக்கு பொறுப்பு தர மாட்டோம். இப்படின்றதுல எங்களுடைய கழகம் மிக தெளிவாக இருக்குது, எங்கள் தலைவரும் மிக தெளிவாக இருக்கிறார். நான் திரும்ப சொல்கிறேன், 96 மாவட்ட செயலாளர் போட்டிருக்கோம் இது வரைக்கும். 96 மாவட்ட செயலாளர் நீங்கள் இது போல யாராவது ஒருத்தரை காட்டுங்க பார்ப்போம். வெளியிலேருந்து வந்தாங்க, பொறுப்பு கொடுத்துட்டாங்க, மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டாங்க, இல்லை உழைக்காம வந்தாங்க. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி பணியை செஞ்சுட்டு வரீங்கன்னு சொல்கிறீங்க. திமுக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கட்சி பணி செஞ்சுட்டு தானே இங்கே வராரு. அப்போ அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? அவர் இங்க வந்து நல்லதானே பண்ண போறீங்க. நீங்க 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிட்டு வரதுனால உங்களை யாரும் அவாய்ட் பண்றோம்னு அப்படி நாங்க சொல்லல. ஆனா இங்க 25 வருஷமா தலைவர் கூட வேலை பார்த்திருக்காங்களே, இங்க 25 வருஷமா மக்கள் பணி செஞ்சிருக்காங்களே, 25 வருஷமா தலைவர்னு வாழ்ந்துருக்காங்களே, அப்போ அவங்களை விலக்கி வைத்து அந்த இடத்துல உங்களை வைக்க முடியாதுன்னு தான் சொல்றோம். ஆனா வரவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு இந்த பொறுப்பு தான் வேணும், எங்களுக்கு இந்த பதவி தான் வேணும். டிமாண்ட் நடக்குதா? வரவங்க ஆப்வியஸா அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும்ல, எங்களுக்கு இந்த பதவி கொடுத்தா நாங்கள் வருவோம், எங்களுக்கு இதை கொடுங்க, நாங்கள் இதை செய்யறோம்னு சொல்லி அவங்க வந்து பேசுவாங்கல்ல. அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே இருக்கிறவங்களை எப்படி விலக்கி வைக்க முடியும்? ஏற்கனவே இருக்கிறவங்களை அவாய்ட் பண்ணிட்டு எப்படி இன்னொருத்தருக்கு தர முடியும்? அப்போ நான் நேரடியாக பார்த்துருக்கேன் எங்கள் பொதுச் செயலாளரை. எங்கள் பொதுச் செயலாளர் அலுவலகத்தில் இருக்கும்போது இதே போல தான் ஒரு மாற்று கட்சியிலேருந்து ஒருத்தர் வராரு, வந்து மிகப்பெரிய காரில் வராரு, கூட ஒரு 5-6 பேரை கூட்டிகிட்டு வராரு. எல்லாம் வந்து நான் இந்த மாதிரி இருக்கிறேன், நான் இந்த பதவியில் இருக்கிறேன், நான் இந்த மாதிரிலாம் எலெக்ஷன்லாம் நான் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கேன், இத்தனை ஓட்டு வாங்கியிருக்கேன், பதவிகளில் கூட இருந்திருக்கேன், எனக்கு வந்து இந்த பொறுப்பு கொடுத்தீங்கன்னா நான் வேலை செய்கிறேன்னு சொல்லி பேசுகிறார். அப்போ எங்கள் பொதுச் செயலாளர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், ரொம்ப நன்றி, உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். உங்கள் மாவட்டத்தில் வந்து ஏற்கனவே வந்து இன்னார் வந்து பல வருஷமாக வந்து எங்களுடைய இயக்கத்துக்காக இப்போ கழகத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் அவரை போய் பாருங்கள், அவரை போய் பார்த்து அவர் கூட சேர்ந்து பணியாற்றுங்க, அதற்கு பிறகு நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு அழகாக சொல்லி அமைச்சார். இதில் என்ன தவறு இருக்கு? அப்போ இதை இவர்களால் ஏற்றுக்க முடியலன்னா உடனே ஒரு கூட்டத்தை கூட்டி மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து வந்தேன், எனக்கு மரியாதை கொடுக்கல, என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க, அப்படி போறாரு இப்படி போறாருன்னா பல முறை அவர் சொல்லியிருப்பாரு உங்ககிட்ட. இல்லைங்க நீங்கள் இன்னார் கூட வேலை செய்யுங்க, முதல்ல பணி செய்யுங்க, அதற்கு பிறகு தான் நான் இது பண்ண முடியும், ஏன்னா ஏற்கனவே எங்களுக்காக உழைத்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எங்கள் பொதுச்செயலாளர் எப்பவுமே சொல்லக்கூடிய மனிதர். ஓகே, அப்போ அவர்கள் நான் அதான் தெளிவாக சொன்னேன், ஏற்கனவே இங்கு உழைத்தவர்கள் இருக்கும்போது அவர்களை விலக்கி வைத்து விட்டு பொறுப்பு தர மாட்டோம்னு நான் சொல்லியிருக்கோம். இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து தேர்தலுடைய பொறுப்பாளராக தான் நியமிச்சிருக்காங்களே தவிர்த்து அவர் ஒரு மாவட்ட செயலாளராக போடலையே, இல்லை ஒரு மாநிலத்தில் வேற ஏதோ ஒரு அணிக்கு பொறுப்பாக இத்தனை ஆண்டு காலமாக அணியில் இருந்தவங்க, இத்தனை ஆண்டு காலமாக மாநில பொறுப்பில் இருந்தவங்க, அந்த மாதிரி அவரை கொண்டு போய் போடலையே. அவருக்குன்னு ஒரு தனி பதவி உருவாக்கப்பட்டு தேர்தலை கண்காணிப்பதற்காக அவரை கொண்டு வந்திருக்கிறாங்களே தவிர்த்து ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே ஒருத்தர் இருந்த இடத்துல அவரை கொண்டு வந்து வச்சிருக்காங்களா? அவருக்கு பணம் இருக்கின்றதுனால ஏற்கனவே இருந்த இடத்துல அவரை கொண்டு வந்து வைக்கலையே. அவருக்கு என்ன தெரியும், அவர் இது வரைக்கும் எந்த விஷயத்தில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரோ அந்த விஷயத்தில் அவர் கொடுத்துருக்காங்க, அதை அவர் தனிப்பட்ட முறையில் அவர் செய்கிறார், அந்த விஷயத்தை அவர் தனிப்பட்ட முறையில் அவர் செஞ்சு கொடுத்துருக்காங்க தவிர்த்து ஏற்கனவே உழைத்தவர்களுடைய பதவி வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கல. அது எங்களுடைய கழகத்தில் கண்டிப்பாக நடக்காது. எங்கள் தலைவருடைய மனப்பான்மை ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. நீங்க ஏற்கனவே இப்ப நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா புதுசா ஒரு கட்சியில ஒருத்தர் வராங்கன்னா என்ன எடுத்துட்டு அந்த இடத்துல அவரை போட மாட்டாங்க, புரியுதுங்களா? அப்ப இத்தனை ஆண்டு காலமா உழைச்ச எனக்கு தான் முதல் உரிமையை கொடுப்பாங்க. இது எங்கள் தலைவரும் அப்படிதான் செய்வாரு, எங்க பொதுச் செயலாளரும் அப்படிதான் செய்வாரு, எங்க கட்சியும் அந்த பயணத்து தான் இருக்குது. ஆனா வரும்போதே எனக்கு அவன் இடம் தான் வேணும், எனக்கு அந்த இடத்த கொடுத்தாதான் நான் வருவேன், எப்படி ஏத்துக்க முடியும்? அப்போ நம்ம வேலை செய்யுங்க, கொஞ்ச நாள் பொறுங்கன்னு சொல்றோம். அதை ஏத்துக்க முடியாம வெளியில இது போல வந்து பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு பொதுச் செயலாளர் மேலேயும் தலைவர் மேலேயும் கட்சி மேலேயும் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு பொறுமை கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக உழைச்சவனுடைய அந்த உழைப்பை நீங்க மதிக்காம இப்ப வந்து பதவி கேட்டு அது கிடைக்கலாம்னு வெளில பேசுறீங்களே, நாளைக்கு நீங்க கட்சிக்குள்ள வந்து பதவியில இருந்தா என்ன பண்ணுவீங்க? எப்படி நீங்க உழைச்சவங்க உங்க கூட வச்சிருப்பீங்க? நாளைக்கு அவர்களையும் சேர்த்து நீங்க எப்படி முன்னேற்றுவீங்க? பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ நாங்கள் எடுத்த முடிவு அப்போ சரியா இருக்குன்றது இது உதாரணம் தானே. ஓகே, இப்போ வந்துட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க டைரக்ட் அட்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு. நம்ம கூட போன இன்டர்வியூவில் பேசிட்டு இருந்தோம் இதை பற்றி. டைரக்ட் அட்டாக் ஏன் பண்ண மாட்டார் விஜய் அப்படின்ட்டு. மகளிர் தினத்து அன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. அதில் வந்துட்டு திமுகவுக்கு நம்பி ஓட்டு போட்டோம் அப்படின்னு அவரும் சேர்த்து ஓட்டு போட்ட மாதிரியும் சொன்னார். ஆனால் வந்து இங்கே ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மகளிர் தினத்தை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய தாவேக்காலக்கூடிய பெண் பாசறைகள்லாம் வந்துட்டு பயங்கரமாக போராட்டங்கள்லாம் எடுக்கிறாங்க. இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விமர்சனம் வைக்கிறாங்க, அது பர்சனல் அட்டாக் வைக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய மனைவி அவங்க கூட இருக்காங்களா, அவங்க அம்மா அவங்க கூட இருக்காங்களா, அவங்க பொண்ணு அவங்க கூட இருக்காங்களா? ஸோ உங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களே உங்க கூட இல்லை அப்படின்னும் போது நீங்க எப்படி வந்துட்டு வெளியில மகளிர் தினத்துக்கான வாழ்த்து சொல்ல முடியும், ஒரு பாதுகாப்பை பத்தி நீங்க பேச முடியும்ன்ற விமர்சனம் வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க?
இல்லை, பொதுவாகவே நான் என்ன தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன்னா, டைரக்ட் அட்டாக் பண்ணலை அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து ஃபாசிசம் பாயாசம்னு மிக தைரியமாக டைரக்டாக அட்டாக் பண்ணதுனால தான் நேம் பண்ணல, பட் ஆனால் சொல்லிட்டு தான். நேம் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு கதறி இருக்க மாட்டாங்க. ஃபாசிசம் பாயாசம்னு சொன்னதுனால தான் இவ்வளவு கதறல்கள் இத்தனை நாட்களாக இருந்துச்சு. நான் சொன்ன ஏற்கனவே நம்ம பேசுனது போல தான் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவிலேயே அந்த ஃபாசிசம் பாயாசம் கதையை தான் மொத்த பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உங்களை திமுகன்னு சொல்லி விமர்சனம் பண்ணா கூட நீங்கள் இவ்வளோ கதறி இருக்க மாட்டீங்க. உங்களை ஃபாசிசம் பாயாசம்னு சொன்ன உடனே தான் நீங்கள் அவ்வளவு கதறினீங்க. இதை விட டைரக்ட் அட்டாக் வேறு என்ன வேணும்? இருந்தாலும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எங்களை திமுகன்னு சொல்ல அவர் பயப்படுறாரு இந்த சொல்லிட்டாருல்ல. இப்போ என்ன பண்ணுவீங்க? சொல்லிட்டாரு திமுகன்னு சொல்லிட்டு இன்னும் போற இடத்துலலாம் சொல்லுவார், இன்னும் போற இடத்துல திமுக பாஜகன்னு சொல்லியே எங்கள் தலைவர் அடிப்பார். அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், பர்சனல் அட்டாக் பண்ணுறது. பர்சனல் அட்டாக் பண்ணுறதுல திமுகவை மிஞ்சிய ஒரு கட்சி இங்கே பார்க்கவே முடியாது. அவர்களுடைய வந்து கடைசி ஆயுதம்னு பர்சனல் அட்டாக் நம்ம எடுத்துக்கவே முடியாது. திமுகவுடைய ஒரே ஆயுதம் பர்சனல் அட்டாக் பண்ணுற ஆயுதம் தான். ஓகே, அவர்களுக்கு என்னங்க, எங்கள் தலைவருடைய குடும்பம், அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு, குடும்பத்துடன் தான் இருக்கிறாரு, எங்களுக்கு தெரியும். இப்படி தான் அப்பா அம்மாவை வந்து நீங்கள் வந்து மதிக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க. அப்பா அம்மாவை வச்சு தான் மாநாடு கூட்டு வந்து நடத்தினாரு. அம்மாவுக்கு வந்து என்னென்ன தேவைகளோ செஞ்சு கொடுத்துட்ருக்காரு, அப்பாவுக்கு என்னென்ன தேவைகளோ செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. அவர் வந்து அவருடைய குடும்பத்தோடு மிக சந்தோஷமாக, குடும்பமும் அவரோடு மிக சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு என்ன பிரச்சனை? குடும்பத்துக்குள்ள நடந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? அரசியல் தானே பேச வந்த, அரசியல் பேச, ஏன் பர்சனலாக பேசுகிறேன்? இன்றைக்கு நம்ம இதே போல் அவர்களுடைய கட்சித் தலைவரோட குடும்பத்தை பற்றியோ அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியோ பேசுனா நாகரிகமாக இருக்குமா? அதை ஏற்றுப்பாங்களா? அப்போ எந்த அளவுக்கு எங்கள் தலைவர் எங்களை எவ்வளோ மெச்சூரிட்டியாக அரசியல் வகைப்படுத்தியிருக்கிறார், எப்படி ஒரு தீவிரமான அரசியல் மையப்படுத்திய இளைஞர்களை வந்து அவர் கையில் வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. உங்களுடைய தலைவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே பர்சனல் அட்டாக்கு, ஒருமையில் பேசுறது, இணையதளத்தில் 3ஆம் தர அணிகளை வைத்துக்கொண்டு மிக கீழ்த்தரமாக பேசுறது தான் உங்களுடைய தலைமை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. எங்கள் தலைவர் வந்து நாகரிகமாக பேசணும், டீசென்ட் அட்டாக் பண்ணணும், டீசென்ட் அப்ரோச் பண்ணணும். இதுதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஓகே, இப்போ சமீப காலங்களில் டிபேட்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு, எல்லா சேனல்லையும் போயிட்டு இருக்கு. தாவேக்கால குறிப்பாக வந்துட்டு டாப்பிக்கில் தாவேக்காவே அது கிடையாது. ஐ மீன் அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை போயிட்டு இருக்கு, இப்போ நடந்த அந்த பாராளுமன்ற பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பட் டாப்பிக்கில் வந்து தாவேக்கா மட்டும் கிடையாது, மற்ற கட்சிகள் எல்லாமே இருக்காங்க. என்ன காரணம்? இதுதான் எங்கள் பொதுச் செயலாளர் வந்து சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தார். என்னன்னா, இது போன்ற விவாதங்களில் வந்து திமுக திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தாவேக்கா ஆதரவாளர்னு சிலர் சித்தரிச்சு உட்கார வைக்கிறாங்க. பல மீடியாக்கள் இது நடக்குது. திமுக பின்னாடி இருந்து இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டீங்க. நீங்க பொறுப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு இப்ப கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. ஓகே ஓகே, விவாதங்கள்ல, தொலைக்காட்சி விவாதங்கள் நடக்கும்போது அது எப்படி உங்களுக்கு தெரியாம பண்ண முடியாது? அதுதான் என்னன்னா, இவங்க வந்து டிபேட் ஷோ வந்து நடத்தும்போது திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்தக்கூடிய ரசிகர்கள் இருந்தோ இல்லை வந்து தன்னை ஆதரவாளர்னு சொல்லிக்க கொள்ளக்கூடிய சிலரை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவர்களை தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சேனல்ல அனுப்பிடுறாங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவர்களை அனுப்பி விடுகிறார்கள். அவங்க உட்காந்து பேசுறாங்க. அதே போல எதிர வந்து திமுக சார்பாக யார் உட்காந்து பேசுறீங்கன்னா, திமுக காரங்க பேச மாட்டாங்க. அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். திமுக காரங்க உட்காந்து பேச மாட்டாங்க, திமுக ஆதரவுன்னு சொல்லி யாரும் பேச மாட்டாங்க. மிக கேவலமாக இழிவாக யூடியூப்ல வீடியோ போடக்கூடியவங்க, திமுக மேடையில் வந்து பேசக்கூடியவர்கள், இது போன்ற 3ஆம் தர ஆட்களை வைத்துக்கொண்டு பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அப்படின்னு அமர வச்சு, இது போன்ற ஒன்றுமே தெரியாத, கழகத்துடைய ஸ்டாண்ட்ஸ் என்ன, கழகத்துடைய மூவ்மெண்ட் என்னன்னு எதுவுமே தெரியாதவர்கள் வந்து தாவேக்கா ஆதரவாளன் சித்தரிச்சு உட்கார வச்சு இவர்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக, நீங்க சொன்னது போல இவர்கள் வந்து ரசிக மனப்பான்மையில் இருக்கிறாங்கன்ற அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்காக, இவர்கள் சின்ன பசங்களா இருக்காங்க, அரசியல் தெரியவில்லைன்ற அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்காக மிக கீழ்த்தரமாக பேசக்கூடிய பேச்சாளர்களை கொண்டு வந்து ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் உட்கார வச்சுட்டு, எதிர எதுவுமே தெரியாதவர்களை தாவேக்கா ஆதரவாளர்கள் உட்கார வச்சுட்டு அந்த விவாதங்கள் நடக்கப்படுது. இது வந்து திமுக முழுக்க பின்னாடி இருந்து இந்த வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறது. இப்படி கலந்து கொள்ளக்கூடிய தாவேக்கா ஆதரவாளருடைய கருத்து கட்சியினோட கருத்தே கிடையாது. நாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்ச கொள்கை பரப்பு அணியும் செய்தி தொடர்பு அணியும் தெரிவிக்கிற கருத்து தான் கட்சியினுடைய கருத்து, கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு மிக தெளிவா எங்க பொதுச் செயலாளர் வந்து அறிக்கை கொடுத்துட்டாரு. இந்த அறிக்கைக்கு பிறகாகவே நம்ம பாக்குறோம், பல இடங்கள்ல வந்து அது போல வந்து ஆதரவாளர் சித்தரித்து உட்கார வச்சுட்டு தான் இந்த திமுக இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனா நம்ம அதை மக்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. மக்கள் வந்து மிக தெளிவா இருக்கிறாங்க. நீங்க வந்து விவாதத்தை தான் கலந்துக்கணும், இல்ல வந்து யூடியூப்ல பேசணும், இல்ல வந்து மேடையில பேசணும் அப்படின்றத விட நான் என்ன சொல்றேன், எங்க தலைவர் பேசுறது மக்கள்கிட்ட பிரிச்சா. எங்க தலைவர் ஒரு கருத்து சொன்னார்னா அது ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து அதை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கும் பொழுது நாங்களாம் பேசி எங்கள் தலைவருக்காக ப்ரமோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டிபேட் ஷோவோட இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இது போயிட்டு இருக்கு, விமர்சனங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது, இப்போ தாவேக்காவோட தொண்டர்களாகவே இருந்தாலுமே
விஜய் வந்து சொல்லணுன்றதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்கள்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறேன், இது எல்லாமே விஜய் கிட்ட வைக்கிற கேள்வி தான் எனக்கு. விஜய் அவர்கள்ட்ட நான் என்னென்ன கேட்கணுமோ அதை உங்ககிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் அதோட இதை கொடுக்குறீங்க. அப்படின்னும் போது விவாதங்கள்ல தாவேக்கா வந்து ஒதுக்கப்பட்டுட்டே இருக்கு. இப்போ நீங்கள் உங்களையுமே காணுமே, ஆக்சுவலி நீங்களும் வரல, லோயலோ மணி இல்லை, ராஜ்மோகன் அண்ணா இல்லை, யாருமே இல்லாமல் ஒரு மாதிரி அவங்க மட்டும்தான் இருக்காங்கன்ற மாதிரி. அதுதான் சொல்ல, இந்த திமுக அப்படின்னு என்னன்னா இவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த சட்டத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி எந்த எல்லைக்கும் சென்று ஒரு கட்சியை ஒடுக்கக்கூடிய செயலில் ஈடுபடுறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க சொல்ற இந்த எல்லா விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. திமுக முழுக்க முழுக்க தாவேக்காவை எப்படியெல்லாம் ஒடுக்க முடியுமோ அதற்கான வேலைகளை மிகச்சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் இதையெல்லாம் பார்த்து ஏமாறக்கூடியவங்க இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதைக்கும் போரிட தயாராகிட்டோம். நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் நாங்கள் போராட தயாராகிட்டோம். விவாதத்தில் கூப்பிட்டாலும் நாங்கள் பேசுவோம், கூப்பிடலனாலும் நாங்கள் யூடியூப்ல பேசுவோம், யூடியூப்ல நாளைக்கு கூப்பிடலனாலும் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், சொந்தமாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பேசுவோம். அப்படி அதையும் நீங்கள் முடக்குனீங்கன்னா மக்கள் மேடையில் பேசுவோம். மக்கள் மேடையில் நீங்கள் முடக்கலன்னா நாங்கள் வாட்ஸ்அப் ஆடியோ வச்சாது பேசுவோம். எங்கள் தலைவருக்காக நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம். எங்களை யாராலையும் தடுக்க முடியாது, எங்கள் தலைவரை யாராலும் தடுக்க முடியாது, எங்கள் கழகத்துடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. 2026 நீங்கள் எத்தனை முட்டுக்கட்டை போட்டாலும் எங்கள் தலைவர் சட்டமன்றத்துக்குள்ள செல்றது உறுதி, கழகம் ஆட்சி அமைக்கிறது உறுதி, தலைவர் முதலமைச்சராக அமர போறார். ஓகே, இது என்ன பிளான்? இப்போ மாவட்டம் தோறும் வந்து அங்கே கூடிய பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணி ஒரு குழு அமைச்சு அவங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் கூட்டம் கம்மியா இருக்கு, அப்புறம் பார்த்தா கூட்டம் அதிகமாகுது, பெரிய கூட்டமா மாறிடுது. என்ன அஜெண்டால போயிட்டு இருக்கு அந்த விஷயங்கள்? இல்ல, ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நம்ம வந்து போராட்டங்கள் எல்லாமே தலைமை சொல்ற விஷயம், தலைமையிலிருந்து அறிவுறுத்தலின்படி தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன பண்றோம்னா மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கிறோம். ஏன்னா அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு தான் அந்த மாவட்டத்துடைய பிரச்சனை தெரியும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களை மிகவும் அதிகமாக பாதிக்கக்கூடிய பிரச்சனையை பிரையரைடைஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அந்த போராட்ட காலத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கான சொல்யூஷனை தேடுறோம். அப்படின்னா அந்த மக்கள் பிரச்சனையை தமிழ்நாடு முழுக்க கொண்டு வருவதற்கான ஆட்சியாளர்கள் கண்ணில் ஏற்கனவே பட்டிருக்கோம், அவங்க செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ஆட்சியாளர் கண்ணில் கொண்டு போகணும், ஒட்டுமொத்த மக்களுடைய கவனத்தை திருப்பணும் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட பிரச்சனையும் தமிழ்நாடு முழுக்க கவனம் பெற வைப்பதற்கான போராட்டங்களை நம்ம ஈடுபட்டு இருக்கோம். அந்த போராட்டங்களை விஜய் எப்போ கலந்துப்பார்? மிகச்சிதான சொல்லிட்டேனே. அடுத்தது வந்து நம்மளுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு வந்து நடக்க இருக்குது. அது முடிச்ச உடனே வந்து பூத் கமிட்டி மாநாடு, ஏன்னா பூத் கமிட்டி முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிருச்சு, இன்னும் சில இடங்கள்ல தான் பாக்கி இருக்கு. அது முடிச்ச உடனே பூத் கமிட்டி மாநாடு நடக்கிறது. பூத் கமிட்டி முடிச்ச உடனே தலைவர் மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனைகள்ல மக்கள் போராட்டங்கள்ல ஈடுபட போறாரு. இந்த கடலூர் மீனவ போராட்டம் வந்து கன்ஃபார்மா? இல்ல, அதற்கான பேச்சுகள்லாம் போய்கிட்டு இருக்கு. பட் தலைவர் கலந்துக்கிறாரா இல்லையான்றது வந்து அதிகாரப்பூர்வமான எந்த கருத்துக்களும் நமக்கு வரல. அது வந்து இவர்கள் வந்து பல இடங்கள் என்ன பண்ணா தலைவரே கலந்துப்பாருன்னு சொல்றதும் பின்னர் கலந்துக்க மாட்டாங்கன்னு சொல்றதும் பல நரேட்டிவ்ஸ் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலுமே தலைமை கிட்ட இருந்து கண்டிப்பா அறிக்கை வரும், தலைவர் கிட்ட இருந்து அதுக்கான அறிவிப்பு வரும். நீங்க கவலையே பட வேணாம், சொல்லாம கொள்ளாமலாம் எதையும் செய்ய மாட்டோம். மிக தெளிவா என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு என்ன சொல்றோமோ அதை செஞ்சுட்டு தான் நாங்கள் வருவோம். ஓகே, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு நன்றி.